ஒரு வருஷம் பிரேக் பண்ணி நம்ம ஒரு இந்த கவர்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்றது வெறித்தனமாக இருக்கிறப்ப நிறைய சேலஞ்சஸ் வரும். ஆனால் அந்த சீட்டு கிடச்சிச்சு பாருங்க, அந்த டைமில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடிய நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்கோம். தேசிகா அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபாதர் இருக்காங்க. அவங்க நம்ம கூட சில விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு தேசிகா வந்து என்ன எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டுக்கலாமா? எஸ் தேசிகா. என் பேர் தேசிகா. நான் வந்து வேலம்மாள் தேசம் சூரப்பேட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ என்னோடய நீட் ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் அகாடமி அம்பத்தூர் பிரான்ச்சில் கிராஷ் கோர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 12th முடிஞ்சு ஒரு 40-45 டேஸ் தான் அந்த டைம் இருந்தது. ஸோ அந்த கொஞ்சம் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ அதனால தான் எங்கள் அப்பா கோச்சிங் சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபேக்கல்ட்டிஸ் கூட நல்லாவே கைட் பண்ணி அந்த கொஞ்சம் டைமில் வந்து சூப்பராக எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து என்னுடைய ஸ்கோர் வந்து 472 தான் இருந்தது. நான் வந்து சரி ஓகே எல்லாருமே கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெயிட் பண்ணோம். தொடர்ந்து எல்லா கவுன்சிலிங்குமே நாங்கள் வெயிட் பண்ணோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 4 வரைக்குமே நாங்கள் வெயிட் பண்ணோம். பட் வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிடுச்சு, ஹோப்பே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம ரிப்பீட் பண்ணலாம், 1 இயர் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ எங்கள் அம்மா வந்து பரவாயில்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 472 ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படித்தா இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதே ஆர்ஜிஆர் அகாடமி அம்பத்தூர் பிரான்ச்சில் தான் வந்து ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லேயும் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக போய் ஜாயின் பண்ணாலுமே வந்து எனக்கு ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எல்லாருமே சூப்பராக கைட் பண்ணாங்க. என்ன ப்ரீவியஸ் போர்ஷன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி எப்படியோ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து எப்படின்னா 1 வீக்குக்கு அந்த வீக்கில் என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணாங்களோ சாட்டர்டே ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மண்டே வந்து 720 மார்க்குக்கு வந்து நாங்கள் வீக்லி டெஸ்ட் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எழுத தான் வந்து என்னதான் கான்செப்சுவல் நாலேஜ் நமக்கு நிறைய இருந்தாலும் அந்த டெஸ்ட் எழுதினாதான் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுவும் அந்த OMR ஷீட்டில் நிறையாவே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து டெஸ்ட் எழுதிட்டு தான் வரணும். ஸோ அங்கே கொஷின்ஸுமே வந்து நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். இப்போ எப்படி நீட்டில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் டஃப்பாக இல்லாமல் ஒரு மாட்ரேட்டாக கேட்பாங்கன்னா இங்கே கொஞ்சம் அதோட லெவல் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அதை சால்வ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வெரைட்டி கொஷின்ஸ் வந்து நிறையா வகையில் நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எரர் நோட்டுமே வந்து நாங்கள் போடுவோம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த எரர் நோட், அந்த என்னென்ன கொஷின்ஸ் தப்பு பண்ணியிருக்குமோ அதெல்லாம் நான் எழுதிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த எரர் நோட் போடுவோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஐடியாவே இருந்தது. ஸோ அதை நாங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட காட்டி கம்பல்சரி வந்து நாங்கள் சைன் வாங்கணும். ஸோ அதனால நம்ம மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் இதை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதினோங்க. அந்த எக்ஸாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 25 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து SIP ஒரு பேட்ச் வந்து கிரியேட் பண்ணி அங்கே அவங்கள வச்சு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் வந்து எங்களுக்கு தந்தாங்க. ஸோ நானும் SIP பேட்ச்சில் வந்து செலக்ட் ஆகிட்டு எங்களை வந்து அண்ணா நகருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த SIP பேட்ச் கிரியேட் பண்ணி அங்கே எல்லாமே கோச்சிங் கொடுத்தாங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து நான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா அம்பத்தூரில் வந்து நான் எல்லா டீச்சர்ஸோடையும் வந்து கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆகிட்டதுனால இங்கே திடீர்னு இப்படி மாறுறதுனால கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டி இருந்தது. பட் போக தான் எனக்கு அதோட பெனிஃபிட்டே புரிய ஆரம்பிச்சுது. அங்கே வந்து இன்னும் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எங்களோட படிக்கிற டைமை வந்து அதிகமாக்கிட்டோம். இப்போ என்னதான் நாங்கள் கிளாஸில் வந்து டெஸ்ட் எழுதினாலும் வீட்லேயும் வந்து இந்த டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப்பில் வந்து எங்களுக்கு நிறையா பேப்பர்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வராது, எல்லாமே ஒன்றுமே புதுசாக தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க. நாங்களும் டைம் வீட்டில் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் போயிடுச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்து என்னை நல்லாவே கைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்மால் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவார், ஷார்ட்கட்ஸ் சொல்லுவார், எப்படி சால்வ் பண்ணுறது நிறையா மெத்தட் சொல்லுவார், நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்பாரு. ஒரு போர்ஷனுமே முடிச்சிட்ட பிறகு நிறையா கொஷின்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த எரர் நோட்டு தான் மெயின். நாங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுமே தனித்தனியாக போட்டதுனால எங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் என்னை சுற்றி நிறையா டாப்பர்ஸ் இருக்கிறதுனால SIP பேட்ச்னால என்னை சுற்றி டாப்பர்ஸ் இருக்கிறதுனால நானுமே வந்து ஈவன் தோ பிரேக் பீரியடில் கூட வந்து நான் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் டவுட்ஸ்லாம் கூட இப்போ ஸ்கூலில் கூட லைட்டாக தயக்கமாக கேட்போம். பட் வந்து இங்கே வந்து டீச்சர்ஸோட நல்லா அட்டாச் ஆகிட்டதுனால ரொம்பவே நல்லாவே டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிப்போம். இங்கே வந்து ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருந்தது, அதே மாதிரி அதுக்கான ப்ராப்பர் எஜுகேஷனுமே இருந்தது. ஸோ வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த அகாடமி.
அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மென்டர்ஸ் அசைன் பண்ணாங்க. அதாவது குரூப் ஒரு குரூப்ல 5 பேர் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு இந்தந்த குரூப்க்கு ஒரு மென்டர்ஸ் அசைன் பண்ணாங்க. அவங்க யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்களுமே வந்து நீட் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் அவங்க வந்து எங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. நாங்களுமே அதை புரிஞ்சுப்போம். நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோமோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்லிட்டு அவங்களுமே அதுக்கு அந்த மெஷர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்களுமே அதே வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுமே நிறையா கொஷின் பேப்பர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ண அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து என் பேப்பர் ஸ்நாச் பண்ணுற வரைக்கும் நான் வந்து சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அந்த 3 hours டைம்னா அதுக்கு ஒரு 10 minutes பிஃபோராக நம்ம முடிச்சே ஆகணும். ஸோ ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் நம்ம கான்செப்ட் வைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த டைம் வந்து நம்மளால சரியாக பிடிக்க முடியலன்னா அவ்வளோதான், அது மொத்தமாகவே போயிடும். ஸோ அதனால வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே கோச்சிங்கில் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஸ்டடின்றது ஒரு நல்ல விஷயம் தான், பட் அது எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோச்சிங் எதுக்கு சேர்றோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நீட்லலாம் என்ன மாதிரி கொஷின்ஸ் சொன்னால் அந்த ஐடியா வந்து பெஸ்ட்டாக வந்து கோச்சிங் சென்டர்ஸ்லாம் சூப்பராக கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு செல்ஃப் ஸ்டடி செட் ஆகிறதுனால தான் வந்து கோச்சிங் இந்த மாதிரி வரும். அந்த வகையில் ஆர்ஜர் அகாடமி வந்து ரொம்பவே பெஸ்ட்டான கோச்சிங். இப்போ நான்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ்ன்னு ஒன்று சேராமலே விட்டுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் சேர்ந்ததுனால தான் அதில் என்னதான் நான் கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் எங்கள் அம்மா அதில் ஹோப் வச்சு பரவாயில்ல ஒரு குட் ஸ்கோர்னால அடுத்த டைம் ரிப்பீட் பண்ணால் தப்பு இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு எங்கள் அம்மா வந்தாங்க. ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் கிராஷ் கோர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால இந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீட் வந்தது. நீட்டில் வந்து எப்படின்னா நான் ரொம்பவே பேனிக் ஆனேன். ஸோ பேனிக் மட்டும் ஆகவே கூடாது. நம்ம வந்து ஒரு கொஷின் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம அந்த பயத்தினாலே வந்து அடுத்து அந்த ஃபார்முலா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ பேனிக் ஆகாமல் நம்ம வந்து அந்த இதை ஜாலியாக ஓகே நம்ம கிடைச்சிடும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே வந்து நம்ம எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கான்செப்ட் என்சிஆர்டி புக்கும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும்னு போனால் அப்புறம் கான்செப்ட் வைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பயாலஜிலாம் என்சிஆர்டி லைன் பை லைனாக படிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிட்டீங்க இருந்தாலுமே திரும்பியும் அதை படிக்கணும். அடுத்தடுத்த டெஸ்ட் வரும்போது ஒரு வாட்டி அதை பார்க்கணும். அப்போதான் உங்கள் மைண்டில் அது ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி லைன் பை லைன் எல்லா சப்ஜெக்ட்டுமே லைன் பை லைன் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லாம் நிறைய நியூமரிக்கல் சால்வ் பண்ணணும், கண்டினியூஸாக சால்வ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ்லாம் வந்து ஒரு கொஷினுமே வந்து வேற டைப்பாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா சால்வ் பண்ணணும்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாஸில் போடுற கொஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டில் நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணதான் ஒரு ஐடியா கிடைக்கும். கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியான நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்களே ஒரு சீட் ஷீட் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை டெய்லியும் ஒரு வாட்டி மார்னிங் வந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ரூட்டீன் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். பிளான்லாம் வந்து பிளான் படி தான். இப்போ பிளான்லாம் வந்து ஒரு கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இதுபடி பிளான் படி நல்லா படிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் சரி இப்போ படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம்னா வேலைக்கே ஆகாது. ஒரு பிளான் ஒன்று முன்னாடியே போட்டு வச்சாதான் இந்த நாளுக்குள்ள நம்ம இதை படித்து முடிக்க முடியும் அப்படின்ற அது நீங்கள் தான் கொண்டு வரணும். ஏன்னா இது மட்டும்தான், இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ இந்த டைமே நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நல்லா படிக்கணும். ஸோ இப்படிதான் நான் நல்லா படித்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு போன வாட்டி கிடைக்காதுமே ஒரு நல்ல விஷயம் நான் நினச்சிட்டேன். ஏன்னா போன வாட்டி கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். செல்ஃப் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணோம் எனக்கு. பட் செல்ஃப் ஃபினான்ஸ்மே அந்த 4 ரவுண்ட் கவுன்சிலிங்கும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ போன வாட்டி எனக்கு அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைச்சிருந்தா நான் 1 month எல்லா இயருமே வந்து நான் ஒரு 10 lakhs அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ எங்களுக்கு செம லாஸாக இருக்கும். ஸோ வந்து போன வாட்டி எனக்கு கிடைக்காதுமே நல்லதுதான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். நடா இது எனக்கு கிடைக்கவே இல்லை, இவ்வளோ ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் 1 year பிரேக் எடுத்து நல்லா படிச்சதுனால ஓகே இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் கவர்மெண்ட்டே கிடைச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்பவே ப்ரெஷியஸ். கவர்மெண்ட் சீட்லாம் கிடைக்கிறது எல்லாருமே எங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிடைச்சதுனால அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வந்து. நீட்டில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். நீட் எக்ஸாம் எழுதும் போது நிறையா என்னுடைய சரௌண்டிங்ஸ்லாம் ரொம்பவே எப்படி இருந்ததுன்னா கரண்ட் கட் ஆச்சு, மழை பெஞ்சுது, இந்த மாதிரிலாம் நடந்தது. டைம் ஃபர்ஸ்ட் இன்விஜிலேட்டர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்லாம் பயப்பட முதல்ல கூடாது, பேனிக் மட்டும் ஆகவே கூடாது. அந்த மாதிரி பேனிக் ஆகாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம என்னென்ன கொஷின்ஸை சால்வ் பண்ணோம் அது கரெக்டாக சால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் இப்போது எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட்லாம் என் பேரே இருக்காது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போது கவுன்சிலிங்கில் வந்து பேரே இருக்காது. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து என்னோட பேர் பார்த்தோன்னே அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னே அது ஒரு ரொம்பவே ஹாப்பியஸ்ட் ஃபீலாக இருந்தது.
ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஃபேக்கல்ட்டிஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்கடா. நான் டவுட்லாம் எப்போ வேணாலும் கேட்பேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே ஆன்சர் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து ஆர்ஜிஆர் சார் அப்பப்போ எங்களை மோட்டிவேட் பண்ணுவார், வந்து கிளாஸில் வந்து அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அப்புறம் தான் இந்த மாதிரி சீட்லாம் எனக்கு கிடைச்சி. ஸோ அதனால் படிக்கணும், நல்லா படிச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் கொஸ்டின் வந்து தேசிகா கிட்ட கேட்கலான்னு. நம்மளுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு அச்சீவர், ரியல் அச்சீவர் வந்து பார்த்தீங்கன்னா உதட்டில் இருந்து எதுவுமே பேச மாட்டாங்க, உள்ளத்துல இருந்து வருவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்றப்ப நான் சொன்னேன், நான் அங்கே சில குழந்தைங்க கிட்ட பேசணுமா அப்படின்னு, ஐயோ எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தானாக வருது அந்த ஃப்ளோ. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டில் அந்த அச்சீவர்ஸ் பேசுகிறக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர், தேசிகா ஃபாதர் இருக்காங்க. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து பேரண்ட் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி அந்த குழந்தைக்கு கூட இருந்து ஒரு சப்போர்ட்டிவாக, இந்த குழந்தை வந்து அம்பத்தூரில் படித்தேன்னு சொன்னாங்களே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் அந்த 4 monthsக்கு வந்து ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு ஒன்று பிளான் பண்ணி அதை அழைச்சிட்டு வரப்போ சேலஞ்சிங். ஏன்னா குழந்தை அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணணும், டெய்லி வரணும். அப்பா தான் அங்கே இருக்கிறப்ப எடுத்துகிட்டு வந்து விட்டார், இங்கே எடுத்துகிட்டு வந்து விடத்துக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க, ஸ்ட்ராங் டிசிஷன். வேலையில் பர்மிஷன் கேட்டு நம்ம குழந்தைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு 4 மாதம் அதுக்காக ரிஸ்க் எடுத்து போராடி குழந்தைய வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் என்ன பேச சொல்கிறது சார். இந்த ஆர்ஜிஆர் அகாடமி வந்து உண்மையிலேயே எனக்கு நான் இன்டர்நெட் மூலிமா சர்ச் பண்ணி ரேட்டிங்கில் தான் அதை நான் டிசைட் பண்ணேன். நல்ல ரேட்டிங் இருந்தது. சரி, ஏன்னா அதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கல. ஸோ அந்த சிஸ்டமுடைய ரேட்டிங்கை பார்த்து தான் சார்கிட்ட கொண்டு வந்து நான் பேசிவிட்டு அந்த அம்பத்தூர் அகாடமியில் பொண்ணை அட்மிஷன் பண்ணோம். உண்மையிலேயே அது எங்களுக்கு இப்போ எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு வெற்றியும் கொடுத்துருக்குன்றது ரொம்ப மனநிறைவாக இருக்குது. ஏன்னா என் பொண்ணு இந்த நீட்லலாம் இவ்வளோ பேர் 23 லட்சம் பேர் போட்டி போடுற அந்த இடத்துல செலக்ட் ஆவாளா, இல்லை வேண்டாம், இல்லை வேறு சப்ஜெக்ட் வேறு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஏதாவது சேர்த்துடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, இல்லை அவங்க முடியும், நல்லா +2 நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கா, இந்த மார்க் இருக்கிறவங்க நல்ல சேலஞ்சாக வர முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்ணாங்க. ஸோ அட்மிஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கிராஷ் கோர்ஸில் அவளால் அந்த மார்க் அச்சீவ் பண்ண முடியல. அப்போது கொஞ்சம் இன்னும் மன விரக்தி ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி எப்படியாவது செல்ஃப் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். லாஸ்ட்டு 4th கவுன்சிலிங்கு 5 lakhs பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியாக அன்னை மெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு இருங்காட்டுக்கோட்டை, அங்கே தான் ஒரு ஃபைனல் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு 5-6 காலேஜ் அலைஞ்சேன். மாதா, வெங்கடேஸ்வரா அப்படி இப்படின்னு ஒரு 6 காலேஜ்லேயும் போய் கேட்டு இந்த மார்க் கிடைக்குமா 470க்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்தோம். அப்போது ஃபைனலாக அந்த அன்னை மெடிக்கல் காலேஜில் தான் ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஃபீஸ் என்ன விவரம்னு கேட்டால், பர் இயர் 10 lakhs கிட்ட ஆகும், 5 yearsக்கு நீங்கள் 50 lakhs கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நாங்கள் ஒரு வீடு வாங்குகிற காசு, ஒரு நிலம் வாங்குகிற காசு, இவ்வளோ பெரிய பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஏதோ கடவுள் கிருபையில் ஒரு 2 மார்க்கில் அவளுக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. 2 மார்க்கில் வேறு ஒரு பொண்ணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு, இவளுக்கு கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ரிப்பீட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டிசைட் பண்ணால், பொண்ணும் அதுக்கு ரெடி ஆனா. சரி, நாங்களும் சப்போர்ட் பண்ணி அப்புறம் ஆர்ஜிஆர் சாரும் நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுப்போம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அம்பத்தூர் பிரான்ச்சிலேருந்து திரும்ப அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு கொண்டு வந்து அட்மிஷன் பண்ணோம். உண்மையிலே அவள் நல்லா படித்தா. இப்போது அந்த வெறும் 12,000 சொல்லிட்டு இந்த திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. சரி, 1 year வெயிட் பண்ணது, அதுக்கான எஃபர்ட் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஃபோன் பண்ணி சீட் கிடச்சி இந்த பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எங்கள் ஊர்லேருந்து, அவர் வாசன் சொல்லிட்டு மெரெயின் இன்ஜினியராக ஜப்பானில் இருக்கார். அங்கே கப்பல்லேருந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, என் ஊர் வந்து கடலூர் பக்கத்தில் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் திருவள்ளூர் நகர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து மேக்ஸிமம் ஒரு 150 ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. அந்த 150 ஃபேமிலிக்குள்ளே யாருமே இது வரைக்கும் டாக்டர் ஆகலையா. அவர் ஃபோன் பண்ணி, நம்ம ஊர்லேருந்து ஒரு டாக்டர் உருவாக்கி கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு அளவற்ற மகிழ்ச்சி.
இப்படிலாம் இப்போ இன்னும் யாருமே டாக்டர் இல்லையான்ட்டு. ஏன்னா நான் அங்கே சென்னைக்கு வந்து ஒரு 20-30 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஷிஃப்ட் ஆனதுனால அங்கே என்ன விவரம் நமக்கு தெரியல. ஊர்லேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டான விஷயம் இது, என்ன நீ சாதாரணமாக இதை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாராம்சம் என்ன, எப்படி இந்த அளவுக்கு வந்து இங்கே எத்தனையோ அகாடமி இருந்தாலும் கூட ஆர்ஜிஆரில் இருக்கிற அந்த ஒரு மோட்டிவேஷனு சார், இந்த கோவிந்தராஜ் சார் கொடுக்குற அந்த எனர்ஜி, என்கரேஜ்மெண்ட் வந்து உண்மையிலே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கிரேட்ஃபுல்லாக தான் அமையும். ஸோ அதனால் என் பொண்ணு அதில் படித்து வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னை விட என் மனைவிக்கு, ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிலேஷன்லேருந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. என் ரிலேஷனில் வக்கீல் இருக்காங்க, நிறைய லாயர்ஸு, எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட யாருமே டாக்டர்ஸ் இல்லை. ஸோ எங்கள் ஃபேமிலியில். ஸோ அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணு டாக்டராக வந்தது ஒரு அளவற்ற மகிழ்ச்சி. எங்கள் சொந்தங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு, எல்லா இடத்துலையும் எனக்கு தொடர்ந்து ஒரு பாராட்டாக வந்துட்டுருக்கு. இந்த வரைக்கும், இந்த ஸ்டில் டே, இந்த ப்ரெசன்ட் டே வரைக்கும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அதுக்கு நான் வந்து ரொம்ப அந்த ஆர்ஜே அகாடமிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இல்லை? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றப்ப அந்த திருவள்ளுவர் வாக்கு பாருங்க, அந்த அந்த படிக்கிறப்போ அந்த தெரியல. ஆனால் இப்போ அந்த பேரண்ட் சொல்கிறப்ப பாருங்க, அப்பா என் குழந்தை வந்து டாக்டருக்கு சீட்டு வாங்கிட்டா அப்படின்றப்ப எல்லாரும் வந்து புகழறப்ப, இப்படியா எனக்கே தெரியலையே அப்படின்ற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவர் எப்படி உணர்ந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு பாருங்க அப்பா. இப்போ அதை நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா புல்ல அரிக்குது. ரைட். இப்போ நம்ம தேசிகா கிட்ட திருப்பியும் வரலாம். உன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சா வந்துருவாங்க அப்படின்னு சில டிப்ஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து இப்போ நீட் 2024 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்தது. ஆனால் 2025 ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஸோ எல்லா டைமும் எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும்னு நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். டஃப்பாக வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும், ஈஸியாக இருந்தால் ஓகே, ஆனால் டஃப்பாக வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு தான் முக்கியம். இப்போ வந்து நம்ம நிறையா இவ்வளோ டைம் எடுத்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றத விட, இப்போ இந்த கொஞ்சம் டைமில் கூட நம்ம எவ்வளோ அளவு நம்ம படிக்கிறோம் அதுதான் இங்கே மேட்டர்ஸ். ஸோ அப்போ நீங்களே ஒரு பிளான் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ பிளான் ரெடி பண்ணாமல் அப்படியே ஏனாதோனம்லாம் படிச்சிட முடியாது. இந்த டைமில் நம்ம இந்த கான்செப்ட் முடிச்சாகணும், அப்போ தான் வந்து கரெக்டாகவே போகும். இப்போ 720 மார்க்குக்கு எங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வச்சாலும் நாங்கள் வந்து எல்லா டைமுமே போர்ஷன்ஸை போட்டு எல்லா போர்ஷன்ஸுமே ஒரே டைமில் படிக்க முடியாது. ஸோ நம்ம எதில் வீக்காக இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வீக்காக இருக்கிறதுல கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். ஸோ நமக்கு தான் அது தெரியும் நம்ம எதில் வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்களே அந்த மாதிரி பிளான் பண்ணணும். ஒரு நாளைக்கே வந்து இப்போ 2 சப்ஜெக்ட் வந்து நம்ம டார்கெட் வச்சு இதில் இந்தந்த லெசன்லாம் முடிக்கணும் அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ படிச்சுட்டே இருக்கக்கூடாது, நம்ம ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ நிறைய டெஸ்ட் சால்வ் பண்ணணும். இப்போ எல்லா வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம போட்டு பார்க்கணும். அதெல்லாம் வந்து டைம் செட் பண்ணி போடணும். முக்கியமாக அது நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். யாராக இருந்தாலுமே வந்து இப்போ நீட் 2025 டைம் வந்து அதிகமாக கொடுத்தா நம்ம வந்து சால்வ் பண்ண டைம், இப்போ அது என்னதான் டஃப்பாக இருந்தாலும் நமக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோன்னு வைங்களேன், ½ hour அதிகமாக இருந்தால் எல்லாருமே இப்போ நிறையா 600+ வந்திருக்கும், 650 720 எடுத்திருப்பாங்க. ஸோ டைம் வந்து அங்கே முக்கியம். என்னதான் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் நாலேஜாக இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்போ நார்மலாக நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம தப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஷேடிங் மிஸ்டேக்ஸ்லாம் நிறையாவே நடக்கும், சும்மா சில்லி மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நிறைய பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராக்டிஸ் சும்மா டெஸ்ட் எழுதினா மட்டும் பத்தாது, அதை நீங்கள் திரும்பியும் பார்க்கணும். நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அனலைஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதில் வீக்காக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா தெரியும். ஸோ அப்போ எரர் நோட்டுன்னு ஒன்று போடணும். ஃபிசிக்ஸ்க்கு தனியாக, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி தனித்தனியாக எரர் நோட் போட்டு இதில் நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டெஸ்ட் வரும்போது அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம வந்து தெரியணும். ஸோ அந்த எரர் நோட்டுன்றது ரொம்ப முக்கியம். பிளான் வந்து டெய்லி பிளான் ரெடி ஒரு வீக்குக்கு இப்போ டெய்லியுமே டெய்லி பிளான் ரெடி பண்ணியே ஆகணும். ஏன்னா பிளான் ரெடி பண்ணாமல் உங்களால் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த பிளான் நம்ம இந்த டைமில் இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் ஓகே நம்ம இதை முடிச்சிடணும், இந்த டைம்குள்ளே முடிச்சிடணும்னு வந்து நமக்கு தோணும். இல்லைனா அப்புறம் தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். சரி இது நாளைக்கு படிச்சுக்கலாம், இவ்வளோ நம்மளால படிக்க முடியல, உங்களுக்கே தெரியும் இந்த டைம்குள்ளே நம்மளால இவ்வளோ கவர் பண்ண முடியும். ஒருத்தருக்குமே அந்த ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும். அப்போ நீங்களா புரிஞ்சு நீங்களா எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வந்து அச்சீவ் பண்ணவே முடியும்.
ஸோ இப்படி தான் நான் பிளான் இப்போ 2026 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இப்போ தேசிகா வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தேசிகாவா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸு, வீக்னஸ் வந்து என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்ட்ராங் ஏரியாவில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும், டைம் ஷெடியூல் எப்படி வச்சுக்கணும், ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2026 எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப எப்படி வந்து தேசிகாவுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் சீட் கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் அப்படின்றதுல துள்ளி கூட நீங்கள் வந்து டவுட் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ இந்த 3 மாதம் இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் நிறையவே கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த வருஷம் இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் 8 மாதம் இருக்குது. அது பண்ணுறப்ப இன்னும் நல்லா ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும் சார். அந்த SIP பேட்ச்ன்றது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். எனக்கு அப்போ தான் அதோட போக போக தான் எனக்கு அதோட பெனிஃபிட்டே புரிஞ்சுது. நான் வந்து இப்போ அம்பத்தூரில் இப்போ நான் ஃபர்ஸ்ட்லாம் இருக்கும்போது எல்லாருமே கலந்து டாப்பர்ஸ் இருப்போம், எல்லாமே சேர்ந்து இருப்போம். பட் வந்து அந்த டைம்ல இப்போ SIP பேட்ச்ல நம்மளை சுற்றி எல்லாருமே டாப்பர்ஸாகவே இருப்பாங்க. நல்லா படிக்கிற அந்த சரௌண்டிங்கே வந்து உங்களை படிக்க வச்சிடும். இப்போ வந்து இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்பீட்டர்ஸ்லாம் நல்லாவே தெரியும் அவங்க டைம்லாம் எப்படி. ஃப்ரெஷர்ஸை விட ரிப்பீட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அதனால நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க. இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம ஃபோனில் வந்து இப்போ கொஞ்ச நேரம் நம்ம டைம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். அதை பார்க்க ஆரம்பிச்சுன்னா டைம் போகிறதே தெரியாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ வந்து உங்களால் இப்போ இந்த 1 இயர் டைம்னா நீங்கள் தான் கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம இந்த டிவி, ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டேபிளாக வந்தால் மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ SIP பேட்ச்ன்றது எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே டீச்சர்ஸ்லாம் வந்து இப்போ டைமையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங் கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, ஈவினிங்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டைம் வந்து நிறைய டைம் இருந்தது. லாஸ்ட்டில் வந்து எங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து நமக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருந்ததோ அதெல்லாம் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து நிறையா ட்ரிக்ஸு, ஷார்ட் மெத்தட்ஸ்லாம் வந்து நிறையா சொல்லி தருவார். ஸோ அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் போடவே இப்போ ஒரு கொஸ்டினை வந்து நம்ம 1 மினிட்குள்ளே சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ அந்த ஷார்ட் ட்ரிக்ஸ்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டைம் மேனேஜ் பண்ணவும் தெரியணும். டக்குன்னு அந்த கொஸ்டின்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ SIP பேட்ச் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேக்லாம் நிறையா எடுத்துப்பேன் டைம். ஆனால் அதெல்லாம் எடுக்காமல் அதுக்கப்புறம் தான் நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அவங்க டெய்லியுமே டெஸ்ட் நடக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து குரூப்பில் போடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்லாம் என்னுடைய ரேங்க்லாம் வந்து ரொம்பவே நான் கீழே தான் இருந்தேன். அப்புறம் போக போக தான் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட் ஆகும். ஸோ நம்மளும் படிக்கணும், நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேட் ஆகி அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேலே வர ஆரம்பித்தேன். ஸோ அங்கே படிக்கிற டைமிங்கை வந்து அதிகமாக ஆக்குனாங்க. SIPயில் பிரேக் பீரியட்ல கூட நாங்கள் படித்தோம்னா டெய்லியுமே டெஸ்ட் நடந்தது. இப்போ ஒரு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு கொஷின்ஸ் வந்து நாங்கள் நிறைய சால்வ் பண்ணோம். இப்போ நார்மலாக படித்தப்ப விட SIP பேட்ச்ல வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண எங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைச்சிது. ஸோ வந்து இந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆமாம், தேசிகா வந்து சொன்ன மாதிரி அந்த 3 மாதத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இந்த பொங்கல் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத சொல்லிக் கொடுத்தோம். இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா RGRல ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் இட்ஸ் ஆல்சோ ரெசிடென்ஷியல் பேட்சாக வச்சுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க போயிட்டு வருவாங்க, கொஞ்சம் டைமிங் வந்து அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கும் சரி, டவுட்ஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணோம்னா தேசிகா மாதிரி நிறைய குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்க வைக்க முடியும் அப்படின்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணதுனால தான் இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி அடுத்த வருஷம் கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னா இமீடியட்டாக கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஷீட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஷீட்டில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் கொடுப்பாங்க. ஒரு ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்ததுமே ஒரு பேட்ச் வந்து மே மந்தில் போட்டோம். அதுக்கு அடுத்தது எக்ஸாம் எழுதுனதுமே போட்டுட்டோம். அப்புறம் ரிசல்ட் வந்ததுமே ஒன்று போட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க நிறைய பேருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன். அவங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து லாஸ்ட் பேட்ச், அவ்வளோதான். இந்த 60 ஸ்டூடெண்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 60 பேருமே அடுத்த வருஷம் தேசிகா மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்றத அஷூரன்ஸ் வந்து RGR அகாடமி சார்பில் உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ண ஆசை இருக்குல்ல, தேசிகா மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் இங்கே வந்து நீங்களும் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, நிறைய பேர் உங்களை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்குல்ல, டிசைட் பண்ணுறீங்களா?
ஓகே, நம்மளுடைய அவங்க டைமை வந்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க, உங்ககிட்ட விஷயம் ஷேர் பண்ணிட்டு தேசிகா அவங்களுடைய பேரண்ட்டுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு நீங்களும் இந்த இடத்துல வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.